ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே மாலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு மனதாய் கூடி ஆராதிக்கிறோம். என் பாராட்டினான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் பத்திரிகை ஊழியர்களே கர்த்தாவே, இவ்வளவு ஆண்டு காலமாக வழிநடத்தி வந்தீர் கர்த்தாவே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த பத்திரிகை ஊழியர்கள் நல்ல நடைபெற தேவாவியானவருடைய சேவை என்று சொல்லி சிந்திக்கிறேன். மறுபடி ஆத்மாக்களை கற்றுக்கூடி சேர்க்கிறாங்க கர்த்தாவே, ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு பாட கற்றுக்கருவை செய்கிறார்கள். ஆண்டவரை கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒவ்வொரு பகுதிகளிலும் கத்திரக்காரன் கூடியிருந்து வழிநடத்த வேண்டும் என்று செய்கிறேன். ஆண்டவை வந்தவர்கள் பிரசத்தை உணர்ந்தவர்களால் நடந்து கடந்து செல்ல கத்திரக்கருவை செய்யும். மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த துதி உமக்கு இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. எத்தம் காக்கும் கிருபைகளே நீயே துதித்திடுவோம். எத்தம் காக்கும் கிருபைகளே நீயே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. எத்தம் காக்கும் கிருபைகளே நீயே துதித்திடுவோம். எத்தம் காக்கும் கிருபைகளே நீயே துதித்திடுவோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் பொழியும் வரை
கர்த்தரை மாத்திரமே ஆராய்ந்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீ பார்த்தவர்களா இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். என் ஆத்துமாவை நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என் ஆத்துமாவை நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்ததான நன்மைகளை மறவாதே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுதொழிலே துதித்தாரே, ஜீவனை நீந்தாரே. படுதொழிலே துதித்தாரே, ஜீவனை நீந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் இருளினால் முடித்தார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் இருளினால் முடித்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இடவை கழுகு போல துணியாக்கி மகிழ்கின்றார். இடவை கழுகு போல துணியாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்ல. ஓடினாலோ நடந்தாலோ குறைவதில்ல. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவது வேளை எழும்பி நின்று ஒரு சிறு பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளை கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் செய்ததான நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாய் எல்லாரும் இந்த வேளை கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அவரை ஆராதிப்போம். அவர் நல்லவர், வல்லவர், நமத்திலே நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாயை விரிவாய் திற, நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற உள்ள வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையை செய்யாமலாய்
வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் அவரை துதிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புத அதிசயங்கள் நடைபெற போகிறது. தேவனை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. இயேசுப்பா என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அதிசயத்தை செய்யும், என் தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றும் என்று கேட்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மத்தியிலே நீ கடந்து வருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே அசைவாடுவீராக. ஒவ்வொரு உள்ளங்களையும் தட்டி எழுப்புவீராக. சோர்ந்து போயிருக்கிறதான உள்ளங்களை ஆண்டவரே சத்துவமடைய செய்ய பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே.
ஜீவ பலியாய் என்னை அந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏற்று என்னை நடத்துங்க அப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தில் நல்ல பிதாவே, கருமையான நல்ல மாலைகளை காண ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் நாம மகிமைப்பட்டபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை பொறுப்பெடுத்து நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா, ஆமென். இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலையும் இந்த 49வது வருடத்துக்கான ஸ்தோத்திர கூட்டம், எத்தனாவது வருஷம்? 49th இயர் பரம நம்பிக்கை ஊழியர்கள் ஆரம்பிச்சு 49 வருடமாக இந்த ஊழியர்களை சேர்த்திருக்கோம். இந்த ஊழியர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. இது மனுஷனால் நடந்ததில்லை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலையும் நிலைநிறுத்தி கஷ்ட காலங்களிலும் ஆசீர்வாத காலங்களிலும் ஆண்டவர் தாழ்மையாய் நம்மளை வைத்து இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் நம்ம சபையின் மூலமாக இந்த ஊழியத்தை நம்ம உற்சாகத்தோடு நடத்தப்படி கிருபை கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில இந்த இருக்கும் நிறைய பேர் இந்த ஊழியத்தில் பங்கேற்றிருப்பீங்க. இந்த ஊழியத்தை குறித்துதான ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சபையின் முன்பாக உற்சாகத்தோடு இந்த நேரத்தில் இந்த பரம நம்பிக்கையின் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களும் நீங்கள் இதிலே பங்கு பெற்றதற்கான ஆண்டவருடைய நோக்கமும் குறித்து இந்த நேரத்தில் நீங்கள் சபையின் முன்பாக கொஞ்ச நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்க சபையின் முன்பாக சாட்சிகளாய் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமம் பண்ணவே போகுது. முன்னாடி எல்லாம் சாட்சி சொல்லலாம். அங்கிருந்து சாட்சி சொல்லக்கூடாது. இந்த ஊழியத்தை கொடுத்து சாட்சிகள் இருக்கு. முன்னால மைக் தரோம், இதை வச்சு ஆண்டவருக்கு நாம மகிமைப்படுத்த சாட்சி போடுறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சொல்கிறேன். கர்த்தர் என்னை இந்த இடத்துல ஒரு நல்ல சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் 1977 இந்த பக்கம் நாங்கள் வந்தோம். அப்போ நாங்கள் ஆண்டவரை அறியாதவங்க, முழுசுமாக விக்கிரகம் வணக்கம். 3 பிள்ளைங்க பிறக்கும், பெரிய பிள்ளைங்க ஆகிற வரைக்கும் நாங்கள் விக்கிரகம் வணக்கத்தில் தான் இருந்தோம். இயேசுநாதரை பற்றி தெரியாது. ஸ்கூலில் படிக்கும்போது இயேசுநாதரை பற்றி தெரியும். அதனால் அதுக்கு ஒரு நாங்கள் இயேசுநாதரை பற்றி நினைக்கல. கர்த்தருடைய பெரிய கிருபை. அதனால நம்ம என் கிருபையாக நான் சொல்வேன், எங்கள் மேலே வைத்த அன்பு எங்களையும் தேடி வந்தார். நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நான் மருந்து வாங்கிட்டு வரேன் 3 பிள்ளைக்கு கொடுத்துட்டு நம்மளும் குடிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் மருந்து நான் ஊற்ற மாட்டேன், நீ தான் ஊற்றணும். அப்போ நான் சொல்லுவேன், நான் ஊற்ற மாட்டேன், நீங்கள் தான் ஊற்றணும். இப்படியா நாங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கையற்ற கல்லறை, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் செத்துருவோம் கஷ்டம்னா அது தாண்டவங்க செத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் இந்த இடத்துல அம்மா அந்த பள்ளத்து கோயிலில் ஐயா அம்மாவும் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அந்த ஊழியத்தில் சண்டே ஸ்கூல் ஊழியம். அப்போல்லாம் எங்கள் சபையில் சண்டே ஸ்கூல் இல்லை, பெரும்பாலும் சண்டே ஸ்கூல் ஊழியம். நல்லா வாரந்தோறும் போய் வசனம் சொல்லிட்டு வருவாங்க. பிள்ளைகள் 3, எனக்கு 2 பொண்ணு, பெண் பிள்ளைகள், ஒரு பையன் சொல்லிட்டு வருவாங்க. சொல்லிட்டு அம்மாட்டு நல்ல ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. கர்த்தருடைய கிருபையினால பிள்ளைங்க ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கோம். மறிச்சு போகணுன்ற ஒரு இதில் பிபிஎஸ் நடக்கும்போது இருந்தாங்க. அப்பவும் பிள்ளைங்கள்லாம் நல்லா உற்சாகமாக கலந்துக்கிட்டு அந்த பிறகு நல்ல சத்தியத்தை சொல்லும்போது நானும் வாலண்டியர் சபை கலந்துடுவேன். அந்த சத்தியத்தை கேட்டு கர்த்தருடைய கிருபையினால் ஆனாலும் அவருடைய அனாதி சிநேகம் எங்கள் மேலே சிநேகம் வச்சு எங்களே ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். எங்கள் வீட்டில் ஒரு 3 நாள் இந்த இந்து விக்கிரகத்தை வச்சு கும்பிட்டு மாலை வெளியில் வந்தவன் பூ போட்டு மாலை போட்டு கும்பிடுவாங்க. நான் கும்பிட மாட்டேன், ஆனால் அவங்க கும்பிடுவாங்க கரெக்டாக. இந்த தரித்திரத்தை பார்த்துட்டு போகிற இந்த பிள்ளைங்க நல்லா சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும். இந்த பிள்ளைங்க வந்தால் நல்லா எந்த ஒரு கவலையே இருக்காது பிள்ளைங்களுக்கு. நாங்கள் 2 பேரும் தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க அப்பா சொல்லுவாங்க, பிள்ளைங்க பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நல்லா சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்க நல்லா இருக்குது. அதனால எனக்கு இந்த விக்கிரகம்லாம் வேண்டானே அவங்களே அவங்க கையால் எடுத்து அந்த விக்கிரகத்தை எடுத்து
வெளியே கொண்டு போட்டாங்க, வெளியே கொண்டு போட்டு உடச்சே போட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனால் ஆலயத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஆலயத்துக்கு வந்தாங்க. விக்கிரகத்தை மட்டும் எடுத்து வெளியே போட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த விக்கிரக கோயிலுக்கும் போகல. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நல்லா சண்டே ஸ்கூலுக்கு வரவும், நல்ல பிள்ளைங்க பரிசு வாங்கணும், எல்லா விதத்துலேயும் பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல உற்சாகமாகவே இருப்பாங்க. அம்மாவுக்கு தெரியும் கர்த்தருடைய கிருபையினால. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நல்ல அந்த அதாவது நாங்களாம் பிபிஎஸ்க்கு பிள்ளைகள் வர்றாங்கன்னா இந்த பிள்ளைகளை நமக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரெட்சிப்பு வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். அந்த ரெட்சிப்பு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த பிள்ளைங்க அந்த சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுனால அந்த அந்த அவங்க ஜெபிச்சு ஜெபம் அந்த ரெட்சிப்பு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஏசிய சபையில் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசு நாமம் சொல்கிறோம். கர்த்தர் செய்த நன்மை சொல்லி முடியாது. ஆண்டவர் கிருபையினால எனக்கு பெரிய மகா பையனை +2 பாஸ் பண்ணி இன்னைக்கு தான் ஒரு காலேஜில் அட்மிஷன் போட்டு வந்துருக்குறாங்க. என்ன ஏராளமான சாட்சி சொல்லலாம். பத்திரிகை ஊழியத்தை எடுத்துக்கிடுங்க. நாங்கள் எங்களுக்கு 45, எனக்கு 45 வயசுக்கு ஒரு தானே அந்த பைபிளை கையில் எடுத்தேன். அதுக்கு நல்ல பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய கிருபையினால அம்மா வெள்ளிக்கிழமை மீட்டிங்கெல்லாம் கலந்து விடுவோம். ஐயாவோட மீட்டிங்க பைபிள் ஸ்டடிலாம் நடத்துவாங்க. அதில் ரொம்ப நல்லா கலந்து விடுவோம். இவ்வளோ நேரம் ஆனாலும் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு மேலே அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதியிருந்தால் அந்த பைபிளை விரட்டி கண்டுபிடிப்போம். இப்போ செல்ஃபோனை தட்டுறோம், அப்போ அப்படி கிடையாது. விரட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். நல்ல அந்த வேதத்தை வாசிக்க, இந்த வேதத்தை தியானிக்க, இதில் ஒவ்வொரு சம்பவங்களும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் நல்ல தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த கர்த்தருடைய வசனங்களை பலப்படுத்திட்டீங்களே. என்ன வந்தாலும் அந்த சின்ன பிரச்சனைக்கே செத்துருவோம்னு சொல்லி நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்து கர்த்தருடைய கிருபையினால செத்துருவோன்ற பேச்சே கிடையாது. அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு மேற்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தெரிந்து கொள்ளப்பட்டது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. எங்களுக்கு ஒரு நல்ல ஈவு ஆண்டவர் தந்து கர்த்தரைகளே தெரிந்து கொண்டதுனால அதுக்கு எது மேலே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அதை சாவி பண்ணி பிள்ளைகளை அருமையாக நடத்திட்டு வர்றாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்கிறோம். மகளை நல்ல ஆலயத்தில் ஊழியம் செய்யலாம். 2 மூத்த மகளும் அந்த சத்தியத்தை எனக்கு உடனே பேசிடுவான். இப்படி சத்தியம் இப்படி இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றான். என் பையனும் இந்த ஆலயத்தில் நல்ல கற்றுக்கிறதுனால ஊழியம் செய்ய வந்துட்டார். எங்கள் வீட்டுக்காரரும் அது பிறகு ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். நல்ல ஆலயத்துக்கு போவாள், நல்ல முழங்கால ஜெபம் பண்ணுவாள். எப்போ பார்த்தாலும் பூஜை வச்சுக்கிட்டு அலைஞ்சவங்க. அப்புறம் ஒரு நாளாவது ஆண்டவர் எனக்கு இப்படி செய்திருக்கிறாரு முறுமுறுக்க மாட்டேன். இந்த ஆண்டவர்கிட்ட போய் நான் என்னத்தை கண்டேன், இந்த ஆண்டவர்கிட்ட போனதுனால தானே இப்படி வந்துட்டு ஏசினாரு சாட்சியாக இருக்கும். ஒரு நாளும் அவங்க சொன்னதே கிடையாது. எவ்வளோ ஒரு பிரச்சனைனாலும் அதை தாண்டி போவோம். ஆண்டவர் திரும்ப செஞ்சார். ஒரு சின்ன காரியத்துக்கு செத்து போவோம்னு சொன்னோம். அதனால நான் இப்போ யோசிப்பேன், அதை நம்பிக்கையற்ற கல்லறையை தேடி போடணும். இன்னைக்கு என்ன வந்தாலும் ஆண்டவர் இருக்காரு. ஒரு நம்பிக்கை இன்னைக்கு கர்த்தருடைய திருவிழானால அந்த நம்பிக்கையை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். எல்லாருக்கும் எல்லாரும் சேவாசனம் நல்ல பிரேயர் நடத்துவாங்க. நமக்கு அந்த காதுக்கு இனிமையாக இருக்கும், நல்லா கேட்போம். கடைசியில் 3 அல்லையா சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும். நல்ல நீளமாக சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரன் அவங்க அந்த வசனங்களை சொல்றதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் தவறாமல் வந்து கலந்துக்குவோம். அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பவுமே எங்களுக்கு அதிகமாக ஜெபிச்சிருப்பாங்க. கட்டாயம் ஜெபிச்சதுனால தான் நாங்கள் இந்த அளவு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எந்த பிரச்சனை இருந்தாலும் தாண்டி போங்க. அலைகளெல்லாம் தாண்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் சொல்கிறோம். இப்பவும் வரைக்கும் அந்த பத்திரிக்கை வந்துட்டுன்னு இந்த இதில் மெசேஜில் பார்த்துட்ட உடனே உட்காந்துருக்கணும். உடனே உட்காந்து பைபிளை எடுத்து அந்த கொஸ்டின் அவ்வளோத்தையும் எழுதி என் பேரங்கையில் கொடுத்து அந்த ஐசாயா பாஸ்டர் ரொம்ப அழகாக ஐசாயா பாஸ்டருக்கு அனுப்பணுமா மட்டும் அதை அழகாக அனுப்பி கொடுத்துருவோம். கர்த்தருடைய கிருபையினால என் பேரன் காசு கேட்பான். எனக்கு காசு தரேன்னு சொல்லிடுவேன். அழகாக உடனே எடுத்து ஐசாயா பாஸ்டருக்கு அனுப்பி விட்டுருவோம். கர்த்தருடைய கிருபையினால அந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த சிப்பி முத்துல நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அந்த தலைமைகளை கற்றுட்டு போய் செய்கிற அந்த வேதத்தை வாசிக்க இந்த பஸ்ஸில் எடுக்கணும்னா அந்த வேதத்தை படிக்கணுங்களா, வேதத்தை தியானிக்க படிக்க ஒவ்வொன்றும் அந்த அணுவாக ருசிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். அம்மா ஐயா ஊழியத்தினாலும் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம சொல்கிறோம். பரம நம்பிக்கை ஊழியம் அந்த நாட்களில் நாங்கள் ஐயா அந்த பரம நம்பிக்கை ஊழியத்தில் கீழே ஒரு வசனம் உள்ளவர். அந்த வசனத்தை தான் நம்ம அப்படியே பத்திரிகை பார்க்க மாட்டேன். கொஸ்டின் ஆன்சர் எழுதிடும்.
பத்திரிகை பார்க்க மாட்டேன். அப்போ அந்த வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு புத்தகத்தில் அவங்க போடுறது அப்படியா கத்தர் இது வேத வசனத்தினால எங்களை நலப்படுத்தினார், எங்களை வழியில் நடத்தினார். இன்னைக்கு வரைக்கும் கத்தர் நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். என் மக நல்ல பிரேஸ் அம்மா தந்தாங்க. என் மக பெரிய மக வந்து தூக்கிட்டு போயிட்டேன். அப்படி பிரேஸ் வாங்க பரிசு வாங்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கார். கத்தர் பரிசு நாம சொல்கிறோம். ரொம்ப பிடிச்ச அதுவும் தேவன் தமிழ் ஒரு பேரவனுக்கு மாறன்னு விசுவாசிக்கிறோம். எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்கள் இவ்வளவா இவ்வளவா எங்கள் ஆண்டவரை அனுபவித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து கத்தர் வழி நடத்தி வருகிறார். கத்தர் பரிசு நாம சொல்கிறோம். கத்தர் சாட்சி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்தது அருமையான சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா. வேற யார் சொல்லுவா? சுருக்கமா சொல்லலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லி தேவனுடைய வார்த்தையை கருத்து சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களில கூட அடிமை சாட்சியாக இருக்கிற தயவுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரம நம்பிக்கை பத்திரிகை ஊழியர் அது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தயவு தான். ஆனால் 49 வருடமாக நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது அது எனக்கும் அவரோடு கூட ஏசையாவோடு கூட அதிகமாய் கணவர் நட்பும் ஐக்கியமாய் இருந்தார். அவர் எங்கே போனாலும் சரி அவரை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மெரினா பீச்சுக்கு போகும்பொழுது செவ்வாய்க்கிழமை அந்த இடத்துல மீட்டிங் வைக்க முடியாது. 2 பேரும் கூடி ஜெபிப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் தன்னுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த பத்திரிகை ஊழியம், இந்த பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த பத்திரிகை வரும் பொழுது அருமையான பாஸ்டருடைய செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஏசாயா பாஸ்டருடைய செய்தி அதுவும் எனக்கு பிரயோஜனமா இருக்கும். பிரயோஜனமா இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை எடுத்து அதை நான் நோட்புக்கில் எழுதி கொள்ளுவேன். அதை எனக்கு நான் சோறு வரும்பொழுது, உபத்திரம் வரும்போது, சஞ்சலம் வரும்பொழுது, துக்கம் வரும்போதெல்லாம் அந்த செய்தி ஆகப்பட்டது நான் எடுத்து அதை வாசித்து என்னை தானே திருப்தி படுத்திக் கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசாயா பாஸ்டரோடு கூட என் கணவர் 35 வருஷமாக அந்யோன்யமாக பழக்கமாயிருந்த, நான் அதிகமாக என்னோடு கூட ஐக்கியமாயில்லாததுனால என் கணவர் என்னைக்கு ஆண்டவர் ராட்சியத்துக்கு போனாங்களே அப்பொழுதுதான் அவளோடு கூட இப்போ 6 வருடமாக இவளோடு கூட ஐக்கியப்படவும் ஆராதனை பங்கெடுக்கவும் என் தேவனாய் கர்த்தர் அவர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு ஐக்கியம் அன்புக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பத்திரிகை ஊழியத்தின் நிமித்தமாக எங்களுக்கு மாச கடைசியானா நான் மற்ற கிராமங்களுக்கு போகும்பொழுது இந்த பத்திரிகை ஒவ்வொரு இடங்களிலேயே நான் கொடுத்து வருவேன். எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இங்கே மப்பேட்டிலேருந்து, கூவத்திலேருந்து, பற்றோடிலேருந்து, 2வது இந்த மண்டிவாக்கம், இந்த இது லட்சுமி நகர், விதமாக எல்லா இடங்களிலும் இந்த பத்திரிகை நான் கொடுத்து கொண்டே இருப்பதுனால கர்த்தர் ஒவ்வொருவரும் அது சொல்லுவாங்க, எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, இந்த மாதத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த 49 வருடமான இந்த பத்திரிகை ஊழியத்தை நடத்த முடியாத கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனக்கும் எங்களுக்கும் இந்த ஐக்கியத்துக்கும் பிரயோஜனமானதுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சிறு சாட்சியை தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இந்த பத்திரிகை ஊழியத்தில் அவங்க எழுதுகிற செய்தியை என்னை எழுத சொல்லியிருக்காங்க. எனக்கு அவ்வளோவா இந்த மாதிரி மெசேஜ்லாம் எழுதி பழக்கம் இல்லை. அதனால் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தடவை எழுதும் போது எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்பட்டுச்சு. ஒரே ஒரு பக்கம் எழுதுறதுக்கும் ரொம்ப அது எப்படி எழுதணும், அது பேசுகிறது ஈஸியான, எழுதுறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக இருந்தது. அதனாலும் அது எழுதும் போது எனக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு ஒவ்வொரு தடவை அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி யோசித்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதும் போது என்னுடைய ஆத்மாவுக்கு அதிகமாக பிரயோஜனமாக இருக்கும். நற்கிரியைன்னு முதல்ல ஒரே ஒரு வார்த்தையை அப்பா எழுதி வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அவங்க ஆண்டோட ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அம்மா சொன்னாங்க, இதே ஒரு வார்த்தையாக எடுத்து நீ எழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்போ அந்த ஒரு டாபிக் வச்சு எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் மாதம் மாதம் எழுதும்போது எனக்கு அது என்ன தெரியல, ஒவ்வொரு தடவை எழுதும்போது அநேக போராட்டங்களை சந்திக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. அடிக்கடி நான் சிக்காயிருக்கேன், என் பையன் சிக்காயிருவோம். அந்த பத்திரிக்கை ஊழியம் செய்யும் போது அதிக போராட்டம். ஒவ்வொரு தடவை அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அது போஸ்ட் பண்ணி போகிற வரைக்கும் ஏதாவது பயங்கர போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டியது. இந்த மாதம் கூட நேற்று போஸ்ட் பண்ண போகிறேன், அது வரைக்கும் எனக்கு திடீர்னு அந்த பத்திரிக்கையிலேயே கொஞ்ச நாளில் வந்துடும் ஏதாவது ஒன்று. 2 காலம் அப்படியே ஒரு வலி, படி கூட ஏற முடியல. என் ஹஸ்பண்ட் வா போகலாம், நம்ம டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வலி. மாரிஸ் போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு சரியான பிசாசோட ஒரு தாக்கம் எனக்கு வந்துட்டே இருக்கு. நான் ஆண்டவரோட சுத்த கிருபை எல்லாவற்றிலும் அவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மட்டும் காத்து வருகிறார். இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கர்த்தர் எனக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த சிறு சாட்சியம் கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பசாம் சுத்துரையுமே சாட்சி அளித்தின தேவனை நல்லது ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பத்திரிகை ஊழியம் எனக்கும் பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை கொடுத்த அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் பாஸ்டர் ஆன்டி கூட இணைந்து இந்த ஊழியத்தை சில வருஷங்களாக செய்ய கர்த்தர் எனக்கு கிருபைகள் கொடுத்தார். ஆன்டி மெசேஜ் எழுதுவாங்க, அதை மறுபடியும் நான் ரீகேஷன் போடும்போது அந்த நேரத்துலலாம் நான் ஏதாவது ஒரு பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கும்போது அந்த வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, கொஷின் ஆன்சர் கூட நான் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு எனக்கு கொஷின் ஆன்சர் எழுதவே தெரியாது. ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆன்டிக்கிட்ட போய் கேட்பேன், இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி தருவாங்க. கடைசியில் பார்த்தா நான் என்கிட்ட அநேகர் கேட்குற அளவுக்கு நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் அந்த கொஷின் ஆன்சர் எழுதவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தாக்கா ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆன்டி கூட எம்ஜிஆர் நகர் ஊழியத்தில் போகக்கூடிய ஒரு வழிவாசல் திறக்கப்பட்டது. அப்போது நான் ஒவ்வொரு வாரமும் போகும்போது ஆன்டி ஒரு வாட்டி சொன்னாங்க, நீ தான் இந்த கொஷின் ஆன்சர் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு புக்கிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அதுலேருந்து அந்த சிப்பியில் முற்றி எழுதிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் எப்படி எடுக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு இதுலேருந்து எனக்கு எப்படியாவது கொஷின் ஆன்சர் எடுக்க கிருபை தாங்க அப்படி சொல்லி நான் ஒரு சில வருஷங்களாக அந்த ஊழியத்தையும் எம்ஜிஆர் நகரில் போய் செய்யவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தா. அது மூலமாக நான் நிறைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. இந்த வேதத்தை சும்மா அப்படியே சாதாரணமாக கொஸ்டின் ஆன்சர் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்காக உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட நான் பைபிள் வாசிக்கும் போது கூட ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் கொடுத்து ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் எனக்கு கிருபைகள் கொடுக்குறாரு. அதுக்காக கர்த்தரை நல்லது ஸ்தோத்திரிக்கிறேன். அப்புறம் பாசிட்டிவ் மெசேஜ் எல்லாம் எழுதுவாங்க, அது கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ ஸ்டாரக்கா கூட மெசேஜ் எழுதுறாங்க, அது கூட நான் படிக்கும்போது கூட அதை கூட எனக்கு ரொம்ப பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை கொடுத்தாக்கா ஸ்தோத்திரம். அப்புறம் நாங்கள் பத்திரிக்கை வந்த உடனே நாங்கள் அட்ரஸ்லாம் இது பண்ணுவோம், அப்புறமேட்டு அதை ஒட்டுவோம், நிறைய வேலை இருக்கும் எங்களுக்கு. அந்த நேரத்துலலாம் நான் ஏதோ பலவீனத்தோடு இருப்பேன். ஆனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னு பார்த்தா அந்த பலவீனம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்படி கர்த்தர் எனக்கு கிருபைகள் கொடுத்தா. சில நேரத்தில் பார்த்தா நான் தனியாக உட்காந்து 500 பத்திரிகைகளுக்கு உட்காந்து தனியாக உட்காந்துலாம் நான் பண்ணியிருக்க நாட்கள்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஜபம் இப்படி தான் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். வேகமாக அந்த வேலையை முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபைகள் கொடுத்துருக்கிறார். இப்படி இந்த ஊழியத்தில் ஆன்டியோட பாஸ்டரோட இணைஞ்சு சில வருஷங்களாக செய்ய கர்த்தர் எனக்கு கிருபைகள் கொடுத்தார். அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த ஊழியத்துக்காக எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜபத்தில் கூட இந்த பத்திரிக்கை எப்படியாவது இந்த வாரம் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் நாங்கள் உட்காந்து மணிக்கு அப்படியே ஒரு பாலத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த பத்திரிக்கை ஊழியத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் முடிச்ச பேர் கூட நாங்கள் பேசுவோம், இந்த வாரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அதேபடி கர்த்தர் இந்த பத்திரிக்கையெல்லாம் வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொடுத்தாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி இந்த ஊழியத்தின் மூலமாக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கேன். அப்படி காரணம்னா இந்த ஊழியமும் எனக்கு ஒரு பங்கு தான். இல்லைன்னா எனக்கு எங்கள் வீட்டில் ஏற்படுகிற நிறைய போராட்டத்தில் நான் எப்பயும் ஆண்டவரை விட்டு போயிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த மெசேஜ் மூலமாய் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கவும் ஆண்டவருக்குள்ளாக நிலைச்சிருக்கும். கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பத்திரிகை ஊழியத்தில் நானும் ஒரு பங்காக அதில் செயல்பட கர்த்தர் கிருபை செய்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பத்திரிகை எழுதும்போது அநேக போராட்டம் பிரச்சனைலாம் கூட வரும்னு சொல்லலாம். டைமே இருக்காது பத்திரிக்கை எழுத. சில நேரத்தில் அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். 28ஆம் தேதி ஆகிடும், 29ஆம் தேதி கூட ஆகிடும், 1ஆம் தேதி வந்துடும். இன்னும் நம்ம இன்னும் எழுதலையே, என்ன பண்ணுறது? நான் போய் ஆண்டவரத்தில் ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது எழுதி முடிச்சிடணும், நாளைக்கு 1ஆம் தேதி வரப்போகுது, எல்லாம் பிரிண்டிங் கொடுக்கணும், என்ன அப்புறம் அது எல்லாம் கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுமே அப்படின்னு பார்ப்பேன். அந்தந்த நேரத்தில் ஆண்டவருடைய கரம் கூட இருந்தது. அவ்வப்பொழுது ஆண்டவர் அலுவலகங்களை கட்டளையிட்டு அந்த பத்திரிகையிலே அந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கலை நல்ல எழுதபடியாக கர்த்தர் எனக்கு பாராட்டினார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் யாரும் பத்திரிகை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 49வது ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்த கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 49 ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தில் பாஸ்டர் செஞ்சு 45 வருஷம் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதுக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நாங்கள் திருமணமாகி இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து இந்த பத்திரிகையில் செய்தி எழுத கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அப்போது எத்தனையோ நெருக்கங்கள் வந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையில். ஒவ்வொரு மாதம் அந்த நாட்களில் நிறைய பத்திரிகைகளை நாங்கள் வெளியிட்டோம். அப்போது போஸ்டல் லைசன்ஸ் இருந்துச்சு இந்த பத்திரிகைக்கு. 2500 பத்திரிகை வரைக்கும் நாங்கள் வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். அவளோட அட்ரஸையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதனால் இது கரெக்டாக 1ஆம் தேதி இந்த பத்திரிகையை நாங்கள் போஸ்ட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அது போஸ்டல் லைசன்ஸ் கேன்சல் ஆகிடும். இதனால் நாங்கள் ரொம்ப நெருக்கங்கள்லாம் அனுபவித்தோம். அப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சார். 45 வருஷம்னு சொன்னோம். எத்தனையோ வழிகளில் நாங்கள் கடந்து போயிருந்தோம். அதெல்லாம் நினைக்கும்போது பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த பத்திரிகை ஊழியத்தை செய்கிறதுக்கு. ஏன்னா அந்த நாட்களில் கையில் ப்ரெஸ்ஸு காசு கொடுக்கணும், போஸ்டல் காசு கொடுக்கணும், எல்லாத்துக்கும். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக விசுவாசத்துலேயே இருந்தோம். ஒரு பைசா கூட எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஆண்டவர் சொன்னாருங்கிற ஒரே ஒரு காரியத்தை வைத்து இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆரம்பித்து நம்ம நடத்த ஆரம்பித்தோம். ஒரு தடவை பத்திரிகை ப்ரெஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியலங்கிற ஒரு சூழ்நிலையினால அடுத்த பத்திரிகை எப்படி போடுறதுன்னு தெரியாது. ஆனால் அவங்க கடன் மட்டும் வைக்க மாட்டாங்க. அதில் ஒன்றில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்த காசை கொடுத்து முடிச்சாதான் அடுத்த பத்திரிகை போடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு அருமையான இங்கே சென்னையில் மாம்பழத்தில் இருக்க ஒருத்தர் வந்து எங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து போனார். அந்த காலங்கள்லாம் ரொம்ப ஆதி காலங்கள்லாம் வீட்டு வாடகை 100 ரூபாய். அது அந்த பணம் ரொம்ப அதிகமாக எங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே பயங்கர நெருக்கம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல. இப்படி பல நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அடுத்த மாதம் நாங்கள் பத்திரிக்கை போடணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வீட்டுக்குள்ளே இருக்குது, நீர் ஒரு அற்புதம் சொல்லி தான் இந்த ஊழியத்தை செய்ய சொன்னேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு ஜெபம் பண்ணேன். அன்றைக்கி தான் அவர் 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தார். அப்போ இதை வீட்டு வாடகைக்கு கொடுக்குவா, ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குவா, ஒரே போராட்டம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால பாஸ்டர் நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. எல்லாத்துலேயும் முதல்ல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், பத்திரிகைகள் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்ம வீட்டை கர்த்தர் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தாங்க. அதே நாளில் இன்னொருத்தவங்க தெரிஞ்சுட்டு 500 ரூபாய் வந்துச்சு. அதை வைத்து நம்ம வீட்டு வாடகை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்படியாக அநேக காரியங்களை செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்து எங்களை நடத்தி வந்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ரொம்ப நெருக்கங்களின் நடுவில் நாங்கள் செய்தோம். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துல நல்ல சாட்சிகள் வரும். நிறைய பேர் எங்களை சந்திச்சு சொல்லுவாங்க, எனக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி. அவங்களே நான் கல்யாணம் முடிஞ்சு வரதுனாலே பாஸ்டர் இந்த சிபிஎம் கொஸ்டின் ஆன்சர்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க.
அதுக்கு பிறகு வந்த பிறகு நீ இதை பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு செய்தியும் நீ ஃபஸ்ட்டு செய்தி நீ எழுது, அது ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் அவங்க சொன்னதுனால நான் செய்கிறேன். அதுக்கு இப்படியாக ஆண்டவருடைய கிருபையினால் இந்த ஊழியங்களை எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்து என்னை நடத்தினார். ஒவ்வொரு மாதமும் செய்தி எழுதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் எழுதுனேன், அப்படிப்பா என்னால் முடியல, நான் எப்படி எழுதுன்னு எனக்கு தெரியல, நீ ஜோம் பண்ணி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு பிறகு நான் உட்காந்து அதுக்கப்புறமா உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவேன். இப்போ என் பிள்ளைங்கள்லாம் குழந்தைங்களாக இருந்தாங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜோமணி தான் இந்த ஊழியர்கள் ஆரம்பத்தில் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு ஒழுங்காக போட முடியாத ஒரு சூழ்நிலை, போஸ்டல் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மாதம் நாங்கள் அடித்து வச்சுருக்கோம் பத்திரிக்கை, ஆனால் அது வெளியிட முடியல. கையில் நிறைய பணம் தேவையாக இருந்துச்சு. 8000 ரூபாய்க்கு மேலே கட்டினா தான் பத்திரிக்கையை நான் அனுப்ப முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை வைத்துட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரை என்ன செய்ய தெரியலன்னு சொல்லி அதுலேயும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அந்த பத்திரிகைகளை வெளியிட கற்றுக் பேசினார். அதுக்கு பிறகு எங்களுக்கு அதை வெளியிடுறதுக்கு அவ்வளோ தைரியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கொஞ்ச நாள் நாங்கள் வெளியிட முடியாத சூழ்நிலையில் நான் சொன்னேன், நம்பரை குறைச்சி கொஞ்சம் பத்திரிக்கையாக நம்ம அனுப்புவோம், மாதந்தோறும் போட்டுவோம் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சரி நீனே அந்த 500 அட்ரஸ் எடுத்து கொடு, போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அந்த 2500 பத்திரிகையில் 500 அட்ரஸை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு அவங்ககிட்டயே நான் கேட்டேன். நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்கள முதல்ல வச்சுட்டு மற்றவங்களாம் இதில் எடுத்து நான் அனுப்புகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய கிருபையினால் 500 பத்திரிகைகளை அனுப்ப கற்றுக்கிட்டு செய்தாங்க. ஏன்னா போஸ்டலுக்கு நிறைய பணம் செலவாகுங்கிறதுக்காக அவைகளையும் அனுப்ப உதவி செய்தார். ஆண்டோடைய சமூகத்தில் ஜோம் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறையா பேருக்கு அனுப்ப முடியலையே அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இமெயில் அனுப்ப ஆரம்பித்தோம் பத்திரிகைகளை. கொஞ்சம் அட்வான்ஸாக எல்லாம் நம்ம டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்ததுனால ஆண்டோடைய கிருபையினால் எல்லார் கையிலையும் ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு நம்ம வாட்ஸ்அப்பில் பத்திரிகைகளை அனுப்ப ஆரம்பித்தோம். இப்போது நிறைய குரூப்பில் பத்திரிக்கை போகுது. இப்போ நாங்கள் அனுப்புகிற பத்திரிகைகளை விட போஸ்டரில் அனுப்புகிற பத்திரிகைகளை விட இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பத்திரிகைகள் போக கர்த்தர் கிருபை செய்திருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கூட உங்கள் பத்திரிகை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ நெருக்கங்கள் வந்திருக்கு, வியாதிகள் வந்திருக்கு, பிரச்சனைகள் வந்திருக்கு. பத்திரிகை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே என் பிள்ளைங்கள்லாம் சிக்காயிடுவாங்க. அந்த அளவுக்கு போராட்டங்கள். அதுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப ஜோம் பண்ணேன். ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு கூட பிசாசு எவ்வளவோ போராட்டங்கள் உண்டாக்கிட்டு இருக்கிறான், ஆனாலும் நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கணும், நாங்கள் விட போகிறதில்லைன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனாலும் ஃபாஸ்ட்டு தான் எல்லாம் பொருட்படுத்தி செய்வாங்க அந்த பத்திரிக்கையை. அதுக்கு பிறகு அவங்க இங்கிலீஷ் மேட்ரு எல்லாமே அவங்க தான் எழுதுவாங்க. அப்படி எழுதி நிறையா பேர்கிட்ட கொடுத்து கரெக்ஷன்லாம் போட்டு அப்படின்னு அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எங்கள் மருமகிட்ட நீங்கள் இங்கிலீஷ் மேட்ரு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்கு முன்னாலாகவே அவங்க கொடுத்துட்டாங்க. இப்படி அவங்க ஒரு சில காரியங்களை முன்னதாகவே எல்லாவற்றையும் செப்பரேட் பண்ணி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்கு பின்பு மறிப்பதற்கு முந்தின மாசத்துல கூட அவங்க எழுதி வச்சிருந்தாங்க பத்திரிக்கை. அதாவது இந்த ஆசிரியர் கடிதம் அவங்க எழுதுவாங்க, ஒரு செய்தி எழுதுவாங்க. அதை கூட ஆசிரியர் கடிதத்தை எழுதி வச்சுட்டு செய்திக்கு தலைப்பு போட்டு அவங்க ஒரு நோட்டில் எழுதுவாங்க. அதை எழுதி வச்சுருந்தாங்க. அப்போது நான் அதை திருப்பி பார்க்கும்போது அதில் நற்கிரியைன்னு ஒரு தலைப்பு மட்டும் இருந்துச்சு, ஆனால் செய்தி எழுதலை. அதுக்குள்ளே அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே என்னை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் என் மகாட்ட கேட்டேம்மா எழுதியாட வச்சுன்னு. அவளும் சரி அப்படின்னு சொன்னான். அவளும் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நாட்களில் பத்திரிகையில் செய்தி எழுதத்தக்கதான அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாருக்காக ஸ்தோத்திரம். இந்த கடந்த 1 வருஷ காலமாக நாங்கள் இதை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நான் இந்த லாக்டவுனுக்கு பிறகு எல்லாமே நாங்கள் போய் செய்ய முடியாதனால எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி தான் அந்த பத்திரிகைக்கு எல்லாம் கரெக்ஷன்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களோடலாம் எங்களுக்கு அதிகமான பழக்கமே இல்லை. அப்படி இருந்துச்சு. எல்லாம் பணம் அனுப்புறது கொள்வது எல்லாம் அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நாட்களில் 1 வருஷமாக
இதை எப்படி நான் செய்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமாகவே இருந்துச்சு. இவங்க செய்தியெல்லாம் குற்றுவாங்க, எல்லாத்தையும் நான் தான் கரெக்ஷன் பார்க்கணும். அவ்வளோத்தையும் பார்த்து திருப்பியும் அவங்க திருப்பி அனுப்புவாங்க, அதுக்கும் கரெக்ஷன் போடணும். இவன் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் ஜோம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன்னு சொல்லி அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை வச்சு நான் ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். எல்லா ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகைகளை தவறாமல் 1ஆம் தேதி போட்டுருவோம்னு சொல்லி எவ்வளோ நெருக்கங்களின் நடுவில் வீட்டுக்குள்ளேன்னா நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் தாண்டி இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்து மட்டும் நடத்தி வந்தார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களில் இந்த பத்திரிகையை போஸ்ட் பண்ணுறது, அதை என்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் முடித்து அட்ரஸ் ஓட்டுறது, எல்லா காரியத்தையும் என் மகன் பொறுப்பெடுத்து அவன் செஞ்சிட்ருக்கிறான். அதுவும் ஆண்டவர் செஞ்ச காரியம் தான். உட்காருக்கும் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். மற்ற பிள்ளைங்கள்லாம் செய்வாங்க, கூப்பிட்டா கூட நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போயிடும். ஆனால் ஆண்டோடைய பெரிய கிருபையினால் இந்த நாட்களில் அவனே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து போஸ்ட் பண்ணுற வரைக்கும் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். சீக்கிரமாக அந்த இதெல்லாம் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறது, அந்த கரெக்ஷனுக்கு பிரிண்ட் எடுத்து கொடுக்குறது, எல்லா வேலையும் அவனுக்கும் ஆஃபீஸில் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அது நடுவிலையும் இந்த வேலைகளையும் செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சு மட்டும் நடக்கலாம். எல்லாமே தேவனுடைய கிருபை தான், உங்களால் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு வருஷ காலமாகவும் இந்த பத்திரிகைகள் எல்லாவற்றையும் வெளியிட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தினாலுக்காக ஸ்தோத்திரம். இந்த மே மாதமும் இந்த ஸ்தோத்திரம் கொடுத்த நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாங்கிச்சிட்டேன். எப்படி நடத்துறது? போன மாதத்தில் நிறையா கூட்டங்களை நம்ம நடத்திட்டோம். இந்த மாதம் இது எப்படி நடத்துறதுன்னு யோசித்தோம். சரி நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய கிருபையினால் இந்த நாளில் இந்த பத்திரிக்கைக்கான ஸ்தோத்திரம் கொடுத்து நடத்துறதுக்கு கர்த்தர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தை அற்புதமாக இந்த புதிய வருஷத்திலும் நடத்தி கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த அருமையான சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, காதுல விழல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களோடு இருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பத்திரிகை பரம நம்பிக்கை பத்திரிகை ஊழியம், இதை சிறப்பாக 49 ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் ஏசையா ஏசையாவை பாஸ்டருக்காகவும் அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இதற்காக உழைத்த ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த பத்திரிகை ஊழியம் மாசம் என்ன பாஸ்டர் அந்த அவருக்கு மீட்டிங் எதுனா வச்சா வந்தா கேட்பார், என்னப்பா வாட்சியா அப்படிப்பார். என்ன வாட்சியா கேட்டா பத்திரிக்கை வந்துச்சா அப்படிப்பார். இல்லையா, இந்தா பத்திரிக்கைன்னு சொல்லி ஒரு 3-4 பத்திரிகை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அப்படியாக ஒரு 10 பத்திரிகையை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த பத்திரிகையை நான் படிச்சிருக்கிறேன். மாதம் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அந்த பத்திரிகையில் நல்ல அருமையான பத்திரிகை, நல்ல வசனங்கள் மாத்திரம், நல்ல தெளிவான சத்தியங்களை இந்த பத்திரிகை மூலியமாக நான் படித்திருக்கிறேன். அதான் ஐயாவுடைய அந்த தரிசனம். ஒரு நாள் அந்த வீட்டில் இங்கே தான் வீட்டில் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் வந்து உட்காந்து சொன்னார். அந்த வீட்டில் வந்து அந்த பின்னால் நிறைய புக்ஸ் இருக்கும். அவர் நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய அடிக்கடிக்கு நிறைய பட்டலாக மேலே அதுக்கு அந்த வீடு ஃபுல்லாக நிறைய புக்ஸ் தான். அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், தம்பி இதெல்லாம் இந்த புக்ஸ் எல்லாம் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஏங்கய்யா, என் பேரன் வருவான். என்ன சொன்னார், என் பேர பிள்ளைங்க வந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும். அவங்களுக்கு எதனா பிரசங்கம் பண்ணும்போது சந்தேகம் ஏற்பட்டால் இந்த புத்தகத்தில் எடுத்து பார்ப்பாங்க. எங்கள் தாத்தா எழுதின புத்தகம்,
எங்கள் தாத்தா வச்சுட்டு போன புத்தகம், அதை படித்து அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போது அவர் தன்னுடைய பிள்ளைங்க மேலே, தன்னுடைய பேர பிள்ளைங்க மேலே ஒரு மிகப்பெரிய தரிசனத்தோட இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். நான் அப்போவே நினைச்சேன், ஐயா பெரிய தரிசனத்தோட இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆகவே அவர் விட்டு சென்ற இந்த ஊழியத்தை நாம் இன்னும் சிறப்பாக நம்முடைய தலைமுறைகள் பின்பற்றக்கூடிய அளவில் இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அவருடைய தரிசனம், அதை நான் புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதே போல இந்த பத்திரிகையை ஒரு நாள் கிண்டி எஸ்டேட்ல, கிண்டி அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், திடீர்னு அங்கே கூட்டு போனார். இன்னும் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வராருன்னு சொல்லி உடனே கையில் பத்திரிக்கை கொண்டு போய் அந்த போஸ்ட் மேன்கிட்ட கொடுப்பான், இதில் கவரில் போட்டு கொடுப்பான்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து, நான் அந்த போஸ்ட்மேன் என்னை கூப்பிட்டேன். நான் அன்றைக்கி தான் புதுசாக போகிறேன், என்னை பார்த்த உடனே வாங்க ஐயா உட்காருங்கன்னு சொல்லி அந்த போஸ்டெல்லாம் அட்ரஸ் வாரியாக அனுப்புனாங்க. அல்லேலூயா. அதே போல் நான் இந்த ஊழியத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் என் பைக் எடுப்பான், பைக்கில் உட்காந்து வருவார். வரி போஸ்ட் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்டு போய் இங்கே கிட்டத்தட்ட 3 போஸ்ட் ஆஃபீஸ் அவர் என்னை கூப்பிட்டு போய் அந்த பத்திரிகைலாம் அனுப்பினார். அப்படியாக பத்திரிகை ஊழியத்தில் அவர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார். ஆகவே இந்த பத்திரிகை நம்முடைய கையில் வருதுன்னா அதை நாம் கணம் பண்ண வேண்டும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இது ஆவிக்குரிய மன்னா, ஆவிக்குரிய உணவு, ஆவிக்குரிய அப்பம். இதை நாம் புசிக்கும் போது நம்முடைய ஆத்மா பலப்படும். ஆகவே மாதந்தோறும் இந்த பத்திரிகையை படிக்க, நீங்க கேட்டு இதை தியானிங்க. கர்த்தர் இந்த பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் மேன்மேலும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் கொடுத்த அருமையான சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக தேவனை நன்றி துதிக்கிறேன். எனக்கு ரொம்ப சின்ன சாட்சியாக சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பத்திரிகை ஊழியம் எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிறந்து நினைவு கூர்ந்து தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் பத்திரிகைக்கு அந்த அட்ரஸ்லாம் கட் பண்ணி கையிலேயே எழுதி, அதுக்கப்புறம் அது சண்டே ஈவினிங் நடக்கும் எங்கள் வீட்டில். எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே நான் பார்ப்போம், சர்ச்சில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. எங்கள் உஷாங்க எல்லாரும் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாரும் உட்காந்து பாயில் சுற்றி உட்காந்து இந்த அட்ரஸை ஒட்டி இது பண்ணுறது. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக பண்ணுவாங்க. 1000 அட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த காலங்களில் இந்த அட்ரஸ் ஒட்டுற வேலை எனக்கு ரொம்ப நான் பண்ண மாட்டோம். ஏதோ பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு விட்டுருவேன். ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச நாள்ல இருந்து இது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எங்கே இருக்கணும், நம்ம சேப்பாக் பக்கத்தில் எக்கோ ஆஃபீஸ் காலேஜ் சொல்லி அங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் இது பிரிண்ட் பண்ணுவாங்க. அதனால அப்பா இது எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு அங்கே போய் வாங்கிட்டு வரணும். எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் தான் இதை போய் வாங்கிட்டு வருவேன். அவ்வளோ தூரம். ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு பிடிக்கும் ரொம்ப. இங்கேருந்து எங்கள் வெஸ்ட் மாம்பலம் வீட்டிலேருந்து இங்கேருந்து நான் அவ்வளோ தூரம் வண்டியை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போயிட்டு அதை பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஊழியங்கள் நமக்கு நான் இது ஊழியம்னு தெரியாமலே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம அப்பா சொல்கிறாங்க போய் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு நம்ம தவிர, அது போக போக தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் கடந்த ஒரு 6 வருஷமா நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்ததுலேருந்தே இந்த ஊழியத்தை நம்ம பண்ணணும், நம்ம எடுத்து பண்ணணும். இதில் நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ மெசேஜ் எழுதுறாங்க, எல்லாரும் மெசேஜ் எழுதுறாங்க, சிற்பியின் முன் கொஸ்டின்ஸ் எழுதுறாங்க. இதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லைனாலுமே மற்றபடி இந்த ஊழியத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த அட்ரஸ்லாம் அந்த பத்திரிகையை படித்து அந்த போஸ்ட் கவரில் போட்டு அந்த அட்ரஸ் ஓட்டுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதை நான் பார்த்துட்டு, இது நம்மளே எடுத்து பண்ணா என்ன, இந்த ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஊழியம் தானே, ஆண்டவரோட ஊழியம் தானே, இதை நம்ம உற்சாகமாக எடுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உற்சாகத்தோடு நான் எனக்கு இந்த பத்திரிகை வீட்டுக்கு வருது, பத்திரிகை வேலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே தள்ளி போகக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். கடந்த ஒரு 6 வருஷமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தான் உட்காருவேன் இந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எல்லாரும் தூங்கிடுவாங்க, அம்மா அப்பாவும் தூங்கிடுவாங்க. அம்மாவும் சொல்லுவாங்க இப்போ உட்காந்து பண்ணாதே, காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இருந்தாலும் அந்த நைட்டில் உட்காந்து அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து விடிய காலையில் 3 மணி நேரம் உட்காந்து பண்ணுவேன். ஏன்னா அடுத்த நாள் பத்திரிகை போட்டுடணும். நம்மளோட சோம்பேறித்தனத்தினால இது வீட்டில் உட்காந்துருக்கூடாது, இது ஆண்டோட ஊழியம்,
இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிண்ட் பண்ணி இவ்வளோ தான் எழுதி வச்ச தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு டைம் இல்லைன்றதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறது எப்படியா அது போயிடணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு வந்து இந்த ஊழியங்களை வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து வந்து அது போஸ்ட் பண்ணும்படி எனக்கும் வேலையிலேயும் ரொம்ப அதிகமாக வேலை இருக்கும். வேலையை வச்சுட்டு எப்படி இது பண்ணணும், எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்குன்னே கரெக்டாக டைம் இருக்கும். காலையிலே வந்துட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நேராக கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன். எவ்வளோ லேட்டாக அர்த்தம் என்னோட மேனேஜரும் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க ஏன் லேட்டாக வரீங்க இது பண்ணுறீங்க ஒன்றுமே இருக்காது. அதனால ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊழியத்தில் வந்துட்டு எங்கள் அக்கா அத்தா எங்கள் அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி பத்திரிக்கை ஊழியம் அப்படின்னு ஆரம்பித்தாலே போராட்டம் தான். ஊழியம்னு ஆரம்பித்தாலே வந்துட்டு போராட்டம் தான். இந்த பத்திரிக்கை ஊழியம்னா இன்னும் அதிகமான ஒரு போராட்டம். ஏன்னா 49 வருடங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இடைவிடாமல் வந்து நடத்தி இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னா சத்துரு வந்து பார்த்துட்டே இருக்கா, என்ன இவங்க நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, என்ன இது அப்படி போயிட்டே இருக்கு, எப்படி இவங்க நிறுத்தலாம், பிரச்சனை ஃபேமிலியில் அவ்வளோ பிரச்சனை, எது வந்தாலும் வந்துட்டு ஒரு பயபக்தியோட இந்த ஊழியங்கள் நம்ம வந்து இந்த நான் சொல்ற விஷயங்கள் வந்து சத்துருவின் போராட்டம் அது எதுன்னு உடனே ஊழியம் பண்ணாலே பிரச்சனை. இதோட ஆசீர்வாதம் வந்து அநேகமா இருக்கு. நிறைய பேர் அதை சொல்லலை. இந்த ஊழியத்தை பண்றதன் மூலமாக எவ்வளோ ஆசீர்வாதங்கள், வேலை ஸ்தலத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம், பர்சனல் லைஃப்ல நல்ல ஒரு ஆசீர்வாதம், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள். சோதனைகள் வந்து நம்ம சோதனை இருக்குன்னு சோதனை ஒரு 10% சோதனை இருந்துச்சுன்னா 90% ஆசீர்வாதம் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை 10% சோதனையை வச்சு எனக்கு சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்றதை தவிர நமக்கு தெரியாமலேயே அந்த ஊழியங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதன் மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. நமக்கு தெரியாமலே இந்த ஊழியர்களை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஊழியர்களே தெரியாம சில பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இதுல. அதனால ஆண்டவர் அதுல இருந்து பார்க்கிறார். இதுல சிப்பியின் முத்துக்கள் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, அனுப்பின உடனே ஆன்சர் வரும். நான் காலையில அனுப்பியிருப்பாங்க, அதுக்குள்ள மத்தியானத்துக்குள்ள எல்லாருமே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது அவங்க வினா விடை போட்டி மாதிரி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை வந்து அவங்க என்ன பண்றாங்க, வேதாகமத்தை திறந்து அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு பண்றதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த தேவ ஞானமும் வந்துட்டு ஒவ்வொருவருக்கும் வளர்கிறதை பார்க்கிறோம். இது மாதிரி இந்த ஊழியர்களை உற்சாகத்தோடு இது வரைக்கும் பண்ணும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த தயவு, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாக இந்த ஊழியர்களை செய்திருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த ஊழியர்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்குது. 50வது வருடங்களும் அடுத்த வருஷம் 50வது வருடம், அதையும் கடந்து நிறைய வருஷம் இந்த ஊழியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாங்கள் உற்சாகத்தோடு ஜெபம் செய்து கொண்டு இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள், உங்களுக்கு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே இந்த ஊழியர்கள் மூலமாக நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் போகும்படி கிருபை கொடுங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு 430 அட்ரஸ் கிட்ட அனுப்பிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய பத்திரிகை என் கையில இருக்கு, ஏன்னா அட்ரஸ் தான் இல்லை. அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க அட்ரஸ்லாம் நான் தரேன், நீங்க அவங்களுக்கும் அனுப்புங்க அப்படின்னு நீங்க உற்சாகத்தோட அட்ரஸ்களை தாருங்க. அதன் மூலமா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த பத்திரிகை போய் சேரட்டும். அதன் மூலமாக ஊழியங்கள் வளர வேண்டும். அதனால நம்மளுக்கு பத்திரிகை இன்னும் நிறைய மிச்சமா இருக்குது. இருந்தாலும் நீங்க அந்த அட்ரஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விலாசங்கள் எதாவது இருந்தால் கொடுங்க. அதன் மூலம் நிறைய பேருக்கு அனுப்புவோம். இல்லை எனக்கு விலாசம் ஆனால் வாட்ஸ்அப் நம்பர் மூலமா எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா உங்க நம்பரையும் கொடுங்க. நாங்க வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். அதன் மூலமாக வாட்ஸ்அப்ல நம்ம இப்போ போஸ்ட் மூலமா ஒரு 430 பத்திரிகை போகுதுன்னா வாட்ஸ்அப் மூலமாக 500க்கு மேல போகுது. டோட்டலாவே பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு இந்த பத்திரிகையை ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் வாசிக்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம் அது. 1000க்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பத்திரிகை ஊழியர் மூலமாக செய்யறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது. அதனால உங்க தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. இந்த ஊழியம் இன்னும் நல்லா வளர வேண்டும். எங்க சபையின் மூலமாக தான் இந்த ஊழியம் வளருது. இது வந்து பாஸ்டர் குடும்பத்தின் மூலமாக உண்டான ஒரு ஊழியம் இல்லை. இது சபையின் மூலமாக ஒரு வளர்கிற ஊழியம். உற்சாகத்தோடு இந்த ஊழியத்திற்கு என்று நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தின் மூலமாக ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த சிறு சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறதால நம்ம நேராக தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். யாரை வந்து நம்ம இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க கூப்பிடலாம், இவங்களை கூப்பிடலாமா அவங்கள கூப்பிடலாமான்றது உடனே முதல்ல வந்துச்சு. நம்ம பாஸ்டரே கூப்பிடலாம், ஸ்டீஃபன் அங்கிளே கூப்பிடலாம். அவங்க வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு நல்ல வார்த்தை கொடுப்பாங்க. உடனே நம்ம வந்து அம்மாவும் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. அவங்க கேட்ட உடனே வந்து பாஸ்டரும் சரி நான் வந்து பிரசங்கம் ஒரு தேவ வார்த்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உற்சாகத்தோடு இந்த நாளில் உற்சாகத்தோடு ஆண்டவர் நமக்கான கொடுத்திருக்கிற வார்த்தைகளை கண்கள் மூடி ஜெபம் செய்து இந்த வார்த்தைகளை கேட்போம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நம்மளுடைய தேவைகளையும் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் ஏற்ற விலையை சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாக்குவார். உற்சாகத்தோடு இந்த தேவ செய்திக்கு நாம் கடந்து கொள் செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் நாம எப்படிட்டும் ஏசாயான்னா நிறைய பேருக்கு தெரியாது. பரம நம்பிக்கை ஏசாயான்னா தெரியும். அது நாம எப்படிட்டும் அவங்களுக்கு அடையாளமாகவே இந்த பரம நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த தொடர்பே இல்லாத இடங்களெல்லாம் இந்த பத்திரிகை கடந்து போயிருக்கு. பழஞ்சூரில் 84 இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 80க்கு முன்னாடியே இந்த பத்திரிகை பழஞ்சூர் போயிடுச்சு. அங்கே எரேமியான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பால்வாடி டீச்சர், சிஎஸ்ஐ பிடிவார். அவருக்கு இந்த பத்திரிகை போயிருக்கு. ஏசாயாவை முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னா இப்படி தெரியும்னா பரம நம்பிக்கை பத்திரிகை எனக்கு வந்துருக்கு. இப்படி இந்த பத்திரிகை எல்லா இடங்களிலும் கடந்து போய் சத்தியத்தை விதைப்பதற்கு இந்த பத்திரிகையின் மூலமாய் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். எத்தனையோ இல்லாமைகள், பற்றாக்குறைகள், ஆனாலும் இந்த பத்திரிகை ஊழியத்தை தொடர்ச்சியாய் 49 ஆண்டுகள் நடத்துவதற்கு கிருபை கொடுத்த தேவன் மிகப்பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மகிமைப்படுவதாக ஒரே ஒரு வசனத்தை வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சில வசனங்களை தியானிப்போம். அதாவது ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 10 வாசிக்கிறவர்களா? அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். சங்கீதம் 66:10-11. தேவனே எங்களை சோதித்து நீர் எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு எங்களை படையில் அகப்படுத்தி எலும்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றி மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆமென். இந்த ஊழியத்தில் நடந்து வந்த பாதைகள் ஏராளமானவைகள். இனி ஒரு நாட்களில் ஆண்டவர் பெரிய செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மகிமைப்படட்டும். நான் 92 ஊழித்து வந்தேன். அப்போ பாஸ்டர் இந்த பக்கத்தில் ஒரு வீட்டில் இருந்தாங்க. இந்த வீடு ரோடை விட ஒரு 2 அடி பள்ளமாக இருக்கும். நான் மகிமைப்படட்டும். மழை பெஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் பார்க்கப்பா மழை பெஞ்சா ட்ரெயினிங் செஞ்சு ஊட்ட வந்துடும்பா அப்படின்வாங்க. அந்த சூழ்நிலைகள் இதே மாதிரி ஒரு பம்பு ஸ்டவ் இருக்கும். நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. டேங்கு மட்டும் மேலே இருக்கும், அடுப்பு கீழே. இப்படி பல சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. ஆண்டவர் கைவிடாதபடி நடத்தி கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மகிமைப்படட்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருந்து தேவனுடைய கனமான அந்த ஊழியத்தை செய்து முடித்து தன் தகப்பனுடைய வீட்டுக்கு அவர் கடந்து போயிருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை செய்வதற்கு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. மற்ற நடத்தின தேவன் இனிமேல் நடத்துவாராக. ஒரு விசை தேவ செய்திக்கு முன்பாக தலைவலிக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தமோ நடத்திடுமே.
கொடுக்கிற நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. எங்களோடு கூட பேசுங்கப்பா, பேசி இடைவிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். ஒரு காலாதாரா சாந்தாரா மாறாமாடா ஆண்டவரே பேசி இடைவிடுவீராக. உமத்திலே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே வேத வசனம் எலும்பத்திலே கிரியை செய்யும். ஆசீர்வதியும் கடவுளுக்கும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் பயன்படட்டும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன 7:50 ஆயிடுச்சு. ஒரே ஒரு வேதவசனத்தில் பார்த்துப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டபடினால்தான் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படின்னா உபத்திரவத்தின் குகைகளில் இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம், இந்த பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னுடைய நான் வந்த பாதை வித்தியாசம் பண்ணுது. சாசன்படியில இருந்து எல்லாருக்கும் தெரியும். செய்வனக்கட்டில இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேவன். உங்களையும் நீங்கள் ஒரு முகாந்தரம் இல்லாம நீ ஆண்டவர்கிட்ட வரல, ஆக்சிடென்டா வரல. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மகிமைப்படட்டும். 92வது வருஷத்துல செப்டம்பர் மாசம் 20ஆம் தேதி நான் பாஸ்டர் எடுக்கிறேன். அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி ஏசாயா பாஸ்டர் வந்து சபை பொறுப்பை என்கிட்ட கொடுக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் இதுவரை தெரிந்து கொண்டபடினாலே கைவிடாதபடி நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் அக்கறை உள்ளவர். கர்த்தருடைய வாழ்க்கையிலே அவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்ட தேவன் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எபேசியர் 1:4 படியை பார்க்கலாம். எபேசியர் 1:4. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எப்ப தெரிந்து கொண்டாரோ? உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கும்படியாக, தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஜனமாக, ஒரு பரிசுத்த கூட்டமாக இருப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ஏசாயா பாஸ்டர்கிட்ட ஒரே ஒரு குணம் உண்டு. என்னன்னா, அவங்க ஒரு குடி குடிச்சாங்கன்னா அதை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க சொல்லுவாங்க, நம்ம 100 பண்ணியை வைக்கிறத விட 10 ஆழம் வச்சா போதும்னா பரலோகத்தை சேர்த்துலாம் சொல்லும்போது இருக்கும். அந்த ஒரு வைராக்கியம். ஏன்னா பரிசுத்த கூட்டத்தை தெரிந்து நடத்தணும், பரிசுத்த ஜனங்களை உருவாக்கணும். அந்த ஒரு வைராக்கியத்தோட ஊழி செய்த ஒரு கர்த்தருடைய தாசன். ஏன் நம்மை தெரிந்து கொண்டால் அவருக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக இருக்கும்படியாக,
அவருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் வாழும்படியாக. இங்க எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்தவங்களை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ விசுவாசிகளை பார்த்திருக்கிறேன். இந்த சத்தியத்துக்குள்ள நிக்க முடியாம போனவங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் குவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் மேம்படுத்தணும். அந்த பரிசுத்த தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜனங்களாக, பரிசுத்த ஜாதியாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, என்னாகும் 17:5. தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோலை ஆண்டவர் துளிக்கப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெரிந்து கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய விசுவாசியாக இடத்துல வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யாரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, ஒரு நன்மை கர்த்தர் தருவாரு. ஆமென். சூழ்நிலைகள் பாதகமா இருக்கலாம், சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொண்ட தேவன் மாறாதவர், ஒரு நாளும் கைவிடாதவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோலை ஆண்டவர் துளிக்கப்படுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவன் கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். இதோடு மட்டுமல்ல, சங்கீதம் 33:12 கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதி. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். விக்கிரகத்தின் பிடியில் எல்லாரும் ஒரு காலத்தில் நடந்திருப்போம். உண்மை இல்லையா? ஒரு சில தலைமுறைகளுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? பாருங்க, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டு சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்திருக்காருன்னா காரணம் என்ன? அவர் தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாள்ல உண்மையான வசனம் இருக்குது. இவ்வளவு பெரிய தேவனை சமீபமாய் தெரிந்து கொண்ட வேற பெரிய ஜாதி எது? எவ்வளவு பெரிய தேவன்! வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளவு பெரிய தேவனை சமீபமாய் தெரிந்து கொண்ட வேறு பெரிய ஜாதி இது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு அழைத்த தேவன் உன்னிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அருமையான வேத புஸ்தகத்தை கையில் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் பாருங்க, வேகம் உள்ள வேற பெரிய ஜாதி எதுன்னு வசனம் வரும். விவேகம் உள்ள ஜாதி. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டு வனாந்தரத்தில் தெரிந்து கொண்டாரு. எந்த வெள்ளியும் கொண்டு வந்தவன் இல்லை, விட்டு கொடுத்துல நியாய பிரமாணத்தை கத்த கொடுத்தாரு. ஹல்லேலூயா. வேத வசனத்தை கொடுத்தாரு. வேத வசனத்தை கொடுத்து இதன்படி வாழுன்னு சொன்னாரு. அதன்படி வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வேத வசனம் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்காக கர்த்தர் வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இதுல இருந்து வளரும் பொழுது உன்னுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்ளுவ. ஹல்லேலூயா. மேன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆமென். இதோடு மட்டுமல்ல, லூக்கா சுவிசேஷம் 18:7 தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து
செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்திலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறாரு. நம்முடைய தேவன் பெரியவர். வருஷத்துல பிபிஎஸ் நடந்தோம் ஜோம் பண்ணிட்டு இந்த வருஷம் எங்களுடைய டார்கெட் வந்து சுமார் 135 பிள்ளைங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஜோம் பண்ணோம், 3 இடமும் சேர்த்து. ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் கொஞ்சமா ஏற்றிட்டே இருக்கும். கிருபை கொடுத்தாரு. முதல்ல 3000 ரூபாய் 4000 ரூபாய் பிரைஸ் வாங்குறதே ஒரு பெரிய குதிரை ரொம்ப மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவனோட கிருபையினால ஒரு 55 ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கி கிருபை கொடுத்தாரு. ஒரு 2 வருஷம் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்தோம் ஸ்டீல்ல. இந்த வருஷம் 2 வருஷம் மட்டும் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். நான் எப்படியா ஸ்கூல் பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாசத்துல தருந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், கொடுத்துருவேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நான் அவங்கள பார்க்க வரணும் அப்படின்னாங்க. அவங்களை பார்த்து பேசிட்டே இருக்கும்போது முழு பிபிஎஸ் பிள்ளைகளுடைய புஸ்தகம் அந்த பேகனுடைய செலவையும் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏறக்குறைய 35,000 ரூபாய் செலவு செய்து அந்த பேக் ஆண்டு கொடுக்க கிருபை கொடுத்தார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய ஜெபத்தை கேட்கிறாரு. உண்மையாவே நமக்கு அந்த பேக் பெரிய விஷயமா தெரியாது சிட்டில, ஆனா கிராமங்கள்ல அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். அதை நான் பயன்படுறேன். ஏன் சொல்றேன்னா, அப்ப இந்த காரியத்துல தேவனுடைய மன விருப்பத்தை பார்க்கிறாரு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு நாம வர்ற புதன்கிழமை 3வது கிராமத்தினுடைய பயணம் ப்ரோக்ராம் முடிவடைகிறது. அற்புதமாய் ஆண்டவர் இதுவரைக்கும் 140 பிள்ளைகளை சந்திக்க ஆண்டு கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, எல்லா அவசரமும் இல்லாததை அவன் செய்ய கிருபை கொடுத்திருக்காரு. அப்போ இந்த இடத்துல தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜெபத்துக்கு ஒரு சின்ன நப்பாசம் தான், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கர்த்தருடைய கிருபை அதையும் ஆண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதுக்காக அக்கா மெஷின் போட்டு சொன்னாக்கா, உங்களோட தேவை இருக்கு அப்படி சொல்ல மாட்டோம், சொன்னாங்க ஜனங்களை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு பயன்படுத்தோம். எப்பவுமே ஜனங்கள் உற்சாகமா கொடுப்பாங்க. இந்த வருஷம் வெறும் 3000 ரூபாய் பிபிஎஸ்கே கொடுத்தாங்க. ஆச்சரியமாச்சு. ஆனா கர்த்தர் கைவிடவில்லை, அற்புதமாய் நடத்தி முடித்தார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய தேவன் பெரியவர். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறதில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளையே, இதோடு மட்டுமில்ல, கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். 1 பேதுரு 2:8 வாசிக்க பார்க்கலாம். சரி, 2:9. 1 பேதுரு 2:9. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆச்சரியமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சாதாரணமான ஆள் அல்ல. முதல் பாயிண்ட் வாசிக்க பார்க்கலாம். எங்க இருந்து மீட்டு கொண்டாரா? அந்தகாரத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்தகாரத்தினின்று மீட்டுக் கொண்டு ஆச்சரியமான மொழியிடத்துக்கு எதற்கு தெரிந்து கொண்டாரு? வெறும் நம்ம மட்டும் ஆராதிச்சுட்டு போறதுக்கா? இல்ல, இந்த புண்ணியங்களை ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, நம்மால் முடிந்த ஊழியத்தை தேவனுக்காக செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, முதல்ல நம்ம யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சந்ததினா என்ன? நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும், உங்க பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா நம்ம நடத்தணும்.
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாவை போல் ஆளுநர்களாகவும் ஆசாரியனை போல ஆராதிக்கிறவர்களாகவும் இருக்கிறவங்க தான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். என்ன ஜாதியா? நமக்கு வேற எந்த ஜாதியும் கிடையாது. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமா. நம்ம யாரு? அவருக்கு சொந்தமான. அவர் தம்முடைய சுதந்திரத்தை நெகிழ விடா. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சுதந்திரம், நம்ம அவருடைய சொத்து, அவருடைய சொந்த ஜனம். ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொந்த ஜனமாகவும். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனா யாரு? பரிசுத்த ஜாதியவே. அவன் ராஜரீகமான கூட்டம், அவனுக்கு சொந்தமான ஜனம். அவன் தேவனுக்கு சொந்தமானவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து நடத்துகிற தேவன். இதோடு மட்டுமில்ல, கடைசியா ஒரு வசனத்தை வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் 17-14. கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியானவர்களை யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பாய். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரோடு கூட அவன் இருக்கிறவங்க. இங்க ஏதாவது இந்த உலகத்துல நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களா வாழ்ந்தது முக்கியம் இல்ல. அவரோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தோட பிரவேசிக்கிறாங்க. அவரோடு கூட காணப்படுற அதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அதுதான் நம்முடைய முக்கியமான எண்ணம், அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் நம்முடைய நோக்கம். அல்லேலூயா. அதற்கு நேராக நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் மகிமைப்படட்டும். இந்த உலகத்துல அதிகமான வாழ்ந்த பைபிள்ல வாழ்ந்தால் யாருன்னா யாரு? எத்தனை வருஷம்? 969 வருஷம். ரொம்ப கம்மியான வருஷம் ஆதியாகமத்துல வாழ்ந்தாலு 70 தான் தானே, 368 வருஷம். ஆனா அவன் பேரை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாசிக்கிறோம். அவன் மரித்தும் பேசுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே, சாரி அவன் மறிக்கல, அதாவது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே நீதிமான் என்று பிரியமானவன், நீதிமான் என்று பெயரிடப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றது முக்கியம் கிடையாது. சிறிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல தேவனுக்காக வாழ்ந்து சாதித்து அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. அப்போ அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல அவருடைய ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன், நான் தேவனோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதான் நம்பிக்கை. தன்னுடைய சொத்துக்களை விற்று எல்லாவற்றையும் இழந்து நம்முடைய தேசத்துக்கு வந்து ரத்த சாட்சியாய் மறித்த எத்தனையோ சொந்தவான்கள் உண்டு. காரணம் என்ன? நான் எதை இழந்தாலும் என் ஆத்துமா முக்கியமானது, நான் என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பேன். அந்த விசுவாசம். அப்ப இந்த இடத்துல வருகிறோம். யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையானவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நம்ம சுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே நாம் என்று செலுத்து ஆயத்தமாக வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் மகிமைப்படட்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே தேவன் அக்கறை உள்ளவர், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்கிறவர், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது பரலோகம் அவனை வரவேற்கிறது.
கிறிஸ்தேவான் மறித்து போகும் பொழுது ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம தேவனுடைய மகிமை வலது பாசத்திலே இயேசு நிற்கிறதையும் கண்டான். தாவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறான். அங்கே தேவ மகிமையை காண்கிறான். இயேசு நிற்கிறதை காண்கிறான். பரலோகம் முழுவதும் அவனுடைய மரணத்தை வரவேற்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தன் ஓட்டத்தை ஜெயத்துடன் முடித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவன் பிரவேசித்தான். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுக்காக ஜீவித்து தேவனுடைய சேர்வதற்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யாவரும் எழுந்திருந்து பாடல்களை பாடும்போது இந்த நேரத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக காணிக்கைகளையும் கவர்களையும் நம் ஆண்டவருக்கு செலுத்தலாம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும். சத்துரு கோட்டை வீழும். நீ ஜெபித்தது வந்து சேரும். மூடிய கதவு திறக்கும். நிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் முன்னில் உதிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படத்த காணிகளுக்காக பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஜெபம் செய்வார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் காணிக்கை கொடுத்த படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அப்பா, அந்த 5 அப்பா 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேர் புசிக்க பெருகச் செய்த தேவன் இந்த ஆண்டவரே அப்பா சபையையும் இந்த பத்திரிகை ஊழியத்தையும் பெருகச் செய்ய இன்னும் திரளான ஆத்மாக்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அருமையான காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க பேர் பேராக தனித்தனியாக கரம் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல செய்தி கொடுத்த ஐயாவை ஆசீர்வதிக்க ஆண்டவரே இந்த ஊழியத்தை கருத்தில் கொடுக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கான இறுதி ஜெபத்தை ஆசீர்வாதத்தை பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் நமக்காக கொடுப்பார். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீ கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த சபையும் இந்த பத்திரிகை ஊழியத்தையும் இதுவரை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்த தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பீராக. இதில் தொடரப்பட்டவர்கள் அநேகம் பேர் ஐயா, ஆசீர்வாதத்தை பெற்றவங்க அநேகம் பேர் அப்பா. ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியர்களை செய்ய கிருபைதான்
நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கண்ணியன் அக்கா மேலும் பிள்ளைகள் மேலும் உடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். மேலான உடைய ஆசீர்வாதத்தினாலும் விடாமல் பெரிய காரியங்களை செய்ய பொருட்படுத்த வேண்டும், கனப்படுத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தது ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுவோம். நான் தும்மாவே கர்த்தரை சோதரி என்னுள்ளமே சொந்த நாமத்தை சோதரி. நான் தும்மாவே கர்த்தரை சோதரி வருஷத்தை சகல உபகாரங்களை பண்ணுவானே. இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் இப்பொழுது எப்பொழுதும் சகல வஸ்தவாடத்திலும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரம். உங்களுக்கான சின்ன ஒரு டின்னர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அதை வாங்கி சென்று நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். ஒவ்வொருவரையும் வந்திக்கிறோம்.